ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோடவுன். ஸோ அகாடமியில் புதுசாக ஒரு டெஸ்ட் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் வந்து அகாடமி ப்ராடஜி. ஸோ இது என்னைக்கு நடக்குதுன்னா 23rd January. ஸோ நீங்கள் வந்து 20 lakhs வரைக்கும் வின் பண்ணலாம். ஸோ இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸ் 11 and 12 ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ட்ராப்பர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து பயோடவுன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி யூ கேன் என்ரோல் ஃபார் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் யூ கேன் வின் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ். ஸோ மேக்புக் ஏர், ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் ஐபாட், இதெல்லாம் நம்மளுக்கு ட்ரீம் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்காமல் உங்களுடைய நாலேஜ், ஓகேவா, அதை வச்சு இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கெயின் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டெஸ்டோடைய ஸ்கெடியூல். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம நீட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளாஸ் 12 ஆஸ் வெல் அஸ் நீங்கள் கிளாஸ் 12 இருந்தீங்கனாலும் சரி, கிளாஸ் 11 இருந்தீங்கனாலும் சரி, ட்ராப்பர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 2 PM on 23rd January இந்த டெஸ்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேட்சஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீட்டில். ஆல்ஃபா லீடர்ஸ் பேட்ச், நீஷே பேட்ச், ஆல்ஃபா அச்சீவர்ஸ் பேட்ச். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 10,000 questions for நீட் 2022ன்ற பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் என்ஹான்ஸ் யோர் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஃபார் நீட் எக்ஸாம் எப்போ ஃபார் தி இயர் 2022. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாகவும் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நீட் யூஜி காம்பேட்டுமே வந்து 9th Jan ஸ்டார்ட் ஆகுது 11 AM. ஸோ 45 minutes 20 questions. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் ஷைன் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு அக்கா, சொல்லுங்க. நம்ம டீநேச்சுரேஷன்ல டிஎன்ஏ எடுத்து ஹை டெம்பரேச்சர் பண்ணுவோம் அக்கா? ஆமா, ஹை டெம்பரேச்சர் பண்ணோம்னா என்ன ஆயிடும்னா டிஎன்ஏ ஏடியும் பேர் ஆயிருக்குல்ல, அந்த ஹைட்ரஜன் பாண்டு, எல்லா ஹைட்ரஜன் பாண்டுமே பிரேக் ஆயிடும். சோ தட் நம்மளுக்கு 2 ஸ்டாண்ட் தனியா கிடைக்கும். எஸ்கா. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே மேம். நம்ம அப்ளிகேஷன் பார்ட்டுக்கு போகலாம். அப்ளிகேஷன் பார்ட்லேருந்து ஒரு 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ் ஆர் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ், அதனால என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்னா என்ன அர்த்தம்? ஹை டெம்பரேச்சர், விண்டு, அட்மாஸ்பியரால. சூப்பர். அப்ப பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்னா அனிமல்ஸால வரதாங்க. அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ், பேர்ட்ஸ், மைக்ரோப்ஸ். ஓகேவா? ஸோ ரெடியூஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ், high usage of minerals, enhanced nutritional value of food. Example, golden rice. golden riceல என்ன இருக்கும்? விட்டமின் ஏ. நெக்ஸ்ட், ஓகே, இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் மட்டும் பார்க்கலாம். யாருக்காவது ஐடியா இருக்கா எப்படி டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு? பிளான்ட்ல இருக்க ஸ்பெசிபிக் ஜீன் மட்டும் எடுத்துட்டு சரி, ஓகே, இத வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபுல்லா இது பார்த்தாலே போதும். மிச்சம் எல்லாமே சிம்பிள் தான்.
என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ agrobacterium humus. அதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஜெனிக் பிளான்ஸோ அனிமல்ஸோ ஆர்டிஎன்ஏ இந்த டிரான்ஜெனிக் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுதுன்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்ற டெக்னிக் தான் யூஸ் பண்ணுது, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்ற டெக்னாலஜி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செல் இருக்கு சரியா, இது வந்து ஒரு செல், நல்லா கவனி. இந்த செல்ல டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏல இருந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜீன் நான் என்ன பண்ணுவேன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக்கான ஜீனை நான் எடுத்துருவேன். இதுதான் என்னோட ஸ்பெசிஃபிக்கான ஜீன் சரியா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஈகோலையோட இப்போ ஈகோலையோட ஒரு பிளாஸ்மிட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை PBr322 பிளாஸ்மிட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி எடுத்தேன்னா பிபிஆர்ல வந்து பிளாஸ்மிட் பிஆர் என்னது சயின்டிஸ்ட் நேம் யாரு பாலிவர் அண்ட் ராட்ரிகுஸ். 322 என்னது அத்தனை டைம்ஸ் அவங்க லேப்ல பண்ணிருக்காங்க, அத்தனாவது டைம் கண்டுபிடிக்கப்பட்ட பிளாஸ்மிட். ஓகேவா. இப்போ இந்த பிளாஸ்மிட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுல எனக்கு ஓஆர்ஐ ரீஜன் இருக்கும், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வேண்டாத ஏதாவது ஒரு சைட்டை நான் எடுத்துருவேன். ஓகேவா, வேண்டாத சைட் இதான்னு வச்சுக்கோங்க, இதை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். கரெக்டா, இவ்வளவு பெரிய ரீஜனை நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைகேஸ் அப்படின்ற என்சைம். லைகேஸ் என்ன பண்ணும், கேப் இருந்தா பண்ணும். அப்போ இதை இதோட ஜாயின் பண்ணிட்டு ஒரு டப்பாவை மூடுற மாதிரி தான் சைட்ல இருக்கிற நீஷேஸ் எல்லாம் நிச் எல்லாமே நான் என்ன பண்ணிடுவேன், சீல் பண்ணிடுவேன். கரெக்டா. இப்போ இது பேரு தான் என்னது, என்னோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இப்போ நான் ஈகோலைய யூஸ் பண்ணேன்னா அது பிளான்ட் அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த PBr322க்கு பதிலா ஆகரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியம்ல இருக்கிற TI பிளாஸ்மிட் யூஸ் பண்ணேன், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஓகேவா, இந்த பிளாஸ்மிட் யூஸ் பண்ணா நான் பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? பிளான்ட்க்கு ஆக்ரோபாக்டீரியம், அப்ப அனிமலுக்கு ஈகோலை PBr322 ஈகோலை எடுத்துப்பேன், இல்ல PBr322 எடுத்துப்பேன், இல்ல காஸ்மிட்ஸ் எடுத்துப்பேன், இல்லாட்டி ஈஸ்ட் ஓட பிளாஸ்மிட் எடுத்துப்பேன், இல்ல இது ஃபங்கையோட பிளாஸ்மிட் எடுத்துப்பேன். ஸோ எது வேணா நான் எடுத்துக்கலாம். என்னோட லெபார்டரியில நான் எது ப்ரிப்பேர் பண்றேனோ அந்த பிளாஸ்மிட் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஆனா பேசிக்கா பிளான்ட்ஸுக்கு TI பிளாஸ்மிட் யூஸ் பண்ணலாம். TIனா டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். எங்கே போச்சு, ஐயோ ஸ்லைட் டெலி. ஓகே இருக்கா, டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். இந்த டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்னா கிரவுன் கால் டிசீஸ். அவ்வளோதான், எழுதி வச்சுக்கோ. மாத்துட்டா வேற ஸ்லைடு. எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் டு டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் பத்தி பார்க்கலாம்.
ஓகேவா? அதில் பேசில்லஸ் thuringiensis. Kill insects. ஓகேவா? what do they do? they kill insects. என்னென்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் கில் பண்ணுனா lepidopterans worms, coleopterans beetles, next dipterans insects, flies, mosquitoes. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுன்னா இந்த பேசிலஸ் துரிஞ்சன்சிஸ் பிடி டாக்ஸின் they help in the swelling of the gut, midgut நடு digestive system of the insect ஸ்வெல் பண்ண வச்சு என்ன ஆயிடும், சோக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது. ஓகேவா? அப்போ என்ன ஆயிடும்னா அதோட pH வந்து ஆல்கலைனா மாறிடும். ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஜீன் என்னன்னா cry1 AC gene, cry1 AB, 2 AB. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் transgenic crop, cotton, BT cotton. very good, in India is BT cotton. First introduced transgenic plant tobacco. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா transgenic animals பத்தி ஒரு செகண்ட். Biotechnological applications in medicine is very important.